வணக்கம். அழகுமதி வீட்டில் விருந்துக்கு வர மாப்பிள்ளை குடும்பத்தில் எல்லாரும் மெச்சி போகிற அளவுக்கு சாப்பாடு சௌகரியங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சமைச்சிட்ருக்காங்க. அப்போ அழகு ரதியும் அழகு மலரும் வராங்க வீட்டுக்குள்ளே. வந்தோன்னே அம்மா நாங்களும் சமைக்கிறோம் அப்படின்னு சொல்லி சமைக்கிறாங்க. இங்கே அழகு ரதிக்கு மனசுக்குள்ளே ஒரு மாதிரி இருக்குது. கண்டிப்பாக தங்கவேல் ஏதாவது ஒன்று பண்ணுவார். நம்ம வீட்டுக்கு ஏற்கனவே வட்டியிலேருந்து எல்லாத்தையுமே கொடுத்துருக்குறாரு. நம்ம கல்யாணம் கூட நம்மளுக்கு பிடிக்காம தான் நடந்துச்சு. அந்த மாதிரி பிடிக்காம என்னென்னலாம் செய்ய போகிறாங்கன்னு தெரியலையே அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. அப்போ அழகுமதி அவங்க குடும்பத்தில் சொல்கிறாங்க, அம்மா எனக்கு பிடிச்சி நான் கல்யாணம் பண்ணலை, பிடிக்காத வாழ்க்கையை தான் ஏற்றுக்கிட்டேன் அப்படிங்கும்போது அழகு மலர் சொல்கிறாங்க, அது முடிஞ்சு போன விஷயம் மலர் அப்படிங்கிறாங்க மதிக்கிட்ட. சரி ரைட்டு, அதை பற்றி நம்ம பேசி என்ன ஆக போகுது, ஏம்மா அவங்களுக்கு யாருக்கும் சரியாக பேசுகிறேன் நீ நினைக்காத அப்படிங்கும்போது, மாப்பிள்ளை வீட்டை பற்றி நான் என்னடி நினைக்க போகிறேன், மாப்பிள்ளை சுரேஷ் ரொம்ப நல்ல பையன்டி, புரிஞ்சுக்கிட்டு சேர்ந்து வாழப்பார், மலர் விரும்பிய வாழ்க்கையை கட்டி சந்தோஷமாக இருக்கா, அதே மாதிரி விருப்பமான வாழ்க்கையை நீ அமைச்சிக்கோ அப்படிங்கிறாங்க. ஏம்மா அவருக்கு பிடிச்சதை நான் செய்யணும்னு நினைக்கும் போது எப்படிம்மா முடியும், எனக்காக அவர் விட்டு கொடுக்க வேண்டாம், எனக்கு பிடிச்சதையாவது செய்யணும்ல அப்படின்னுட்டுருக்காங்க. எல்லோரும் வந்துட்டாங்கடி அப்படிங்கிறாங்க. அங்கே தங்கவேல் வந்துடுறாரு, தங்கவேல் பொஞ்சாதி வந்துடுறாங்க. எல்லோரும் உட்காந்துருக்காங்க. அம்மா சாப்பாடை கொண்டு வா அப்படிங்கிறாங்க. எல்லா சாப்பாடும் எடுத்து வைக்காங்க. நல்லா சாப்பிட்டுட்ருக்காங்க. சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அழகுமதியோட தங்கச்சி செல்ஃபோனை நோண்டிகிட்டு இருக்காங்க. இப்போ அதை பார்த்த தங்கவேல், என்னம்மா இது யார்கிட்ட பேசிகிட்ருக்க அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. யார்கிட்டையும் நீ செல்ஃபோனில் எஸ்எம்எஸ் அனுப்பிக்கிட்டு இருக்கியா அப்படிங்கிறாங்க. உன் லவருக்கு தானே அனுப்பிட்டுருக்க அப்படி இப்படின்னுட்டுருக்காங்க. உடனே இல்லைங்க அப்படிலாம் இல்லைங்க அப்படிங்கிறாங்க. உடனே தெரியும் எனக்கு இப்படி தான் பண்ணணும்னு எனக்கு தெரியும் அப்படி இப்படின்ட்டு இருக்கோன்னே சரியான கோபமாயிருது அழகுமதிக்கு. என்ன நினச்சிட்ருக்கீங்க, இப்படிலாம் பேசிகிட்ருக்கீங்க, இது உங்கள் வீடு கிடையாது, எங்கள் வீடு சரியா, என் தங்கச்சி யார்கிட்ட பேசணும் பேசக்கூடாதுன்னு அவளுக்கு தெரியும், அதுக்கு நீங்கள் பாடம் எடுத்துகிட்டு இருக்காதீங்க அப்படிங்கிறாங்க. இன்னைக்கு சுரேஷே என்ன பொண்டாட்டி இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கா, ஆம்பளையாட்ட இப்படி பேசலாமா அப்படிங்கிறாங்க. ஏன் பேசினா என்ன அப்படிங்கிறாங்க. சுரேஷ் சொல்கிறாங்க, மதி கொஞ்சம் அமைதியாக இரு அப்படிங்கிறாங்க. நான் எதுக்கு அமைதியாக இருக்கணும், முதல்ல உங்கள் மாமாட்ட சொல்லி புரிய வைங்க அப்படிங்கிறாங்க. டேய் சுரேஷ் கிளம்பலாம் அப்படிங்கிறாங்க. சரி மாமா அப்படிங்கிறாங்க. உடனே மதி வீட்டில் மாப்பிள்ளை நில்லுங்க தம்பி நில்லுங்க அப்படிங்கிறாங்க. நிற்க முடியாது மாப்பிள்ளை, இந்த குடும்பம் வேணும்னு தான் உனக்கு நான் கல்யாணம் பண்ணி வச்சேன், ஆனால் இந்த குடும்பம் தேவையே இல்லை, இப்படிலாம் பேசுகிறாங்க அப்படிங்கிறாங்க. யோ போயா அப்படிங்கிறாங்க மதி. போயாவா அப்படிங்க. ஆமாய்யா, உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணு, அங்கே சுரேஷ் கூட பிடிக்காமல் வாழ்கிறதுக்கு அந்த வீட்டில் இருக்கிறதுக்கு எங்கள் வீட்டில் நான் இருந்துட்டு போயிடுவேன், ஏன்னா அந்த நேரத்தில் எனக்கு இதை சொல்ல முடியல, இப்போ நான் சொல்கிறேன், எனக்கு சுரேஷ் தேவையில்லை அப்படிங்கிறாங்க. உடனே மலர், அம்மா வேண்டாம் இப்படிலாம் பேசாத அப்படிங்கிறாங்க. உடனே இல்லைக்கா ரொம்ப ஓவராக பண்ணுறாங்க, பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. அதனால் சுரேஷும் மாமாவும் அவங்க அக்காவும் கிளம்பி போயிடுறாங்க. அதனால் இங்கே அழகுமதி வீட்டில் பேசுகிறாங்க, இந்த மாதிரி தப்புமா, மாப்பிள்ளை வீட்டில் இப்படி பேசிடக்கூடாது வச்சிருக்கக்கூடாது அப்படிங்கும்போது, ஏம்மா எதுமா தப்பு, தங்கச்சி அவளுக்கு ஃப்ரெண்டுக்கு எஸ்எம்எஸ் அனுப்பிக்கிட்டு இருக்கா, இவங்க என்ன கேட்குறது, என்ன அவங்க விட அவங்க சௌரியத்துக்கு பேசுகிறது ஒரு அளவு தாம்மா, எனக்கு அவரோட வாழ்கிறத விட எனக்கு இந்த வீட்டில் என் தங்கச்சி நிம்மதி இந்த குடும்ப நிம்மதி தான் முக்கியம், அக்கா நான் அந்த வீட்டுக்கு வரல அப்படிங்கிறாங்க. உடனே அழகும் பாக்கியராஜ்னு சொல்கிறாங்க, ஏம்மா ஏதோ நடந்துச்சு, எங்கள் மாமா பேசிட்டாங்க, அதனால வாழ்க்கை இல்லாமல் போக வேண்டாமா வாமா அப்படின்னு சொல்லி இந்த வீட்டில் பேசி கூப்பிட்டு போயிருந்தாங்க. அங்கே சரியான கோவத்தில் இருக்காங்க சுரேஷ் அப்பாவும் அம்மாவும், சரியான கடுப்பில் உட்காந்துட்ருக்காங்க. இங்கே அழகுமதி வந்தோடனே, நீ எப்படி நீ என் மாப்பிள்ளை நீ பேச வைப்ப, என் மாப்பிள்ளை அவ்வளோ வருத்தப்பட்டு சொன்னார் வச்சார், உங்கள் வீட்டுக்கு விருந்து கூப்பிட்டு என் மாப்பிள்ளையை நீங்கள் எப்படி பேசுவீங்களா, அதெல்லாம் கையெல்லாம் ஓங்கியிருக்க வச்சுருக்க அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட மதிமலர் சொல்கிறாங்க, இவங்க அழகுமதி சொல்கிறாங்க, நான் வாங்கினது வாஸ்தவம் தான், உங்கள் மாப்பிள்ளை என்ன பேசினார் அதை சொல்லலையா, அதை சொல்லட்டும், என் வீட்டில் உள்ள கதையை பேசுறதுக்கு இவங்க யார், என் தங்கச்சி யார்ட்டையும் பேசுவா பேசாமல் போவா, இதெல்லாம் கேட்குறதுக்கு உங்கள் பையன் சுரேஷுக்கோ உங்கள் மருமனுக்கோ எந்த இதுவுமே கிடையாது அப்படிங்கிறாங்க. உடனே சுரேஷ் சொல்கிறாருப்பா இவ ரொம்ப வாங்கி, அதனால் எனக்கு வேண்டவே வேண்டாம் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட அழகுமதி சொல்கிறாங்க, நீங்கள் சொன்னால் வேணும், இங்கே சொன்னாலும் வேண்டாமா, உங்கள் சொல்ல நான் கேட்க முடியாது, இந்த வீட்டில் தான் இருப்பேன், உன்னால் ஆனதை பாரு அப்படின்னு சொல்லி ரூம் பார்த்து போயிடுறாங்க. என்னங்க இவா யார் சொல்லியுமே கேட்க மாட்டான் அப்படிங்கிறாங்க சுரேஷோட அம்மா.
இருக்கட்டும் எல்லாத்துக்கும் நான் ஒரு வழி பண்ணுறேன், நான் போய் மாப்பிள்ளையை பார்த்து வரேன் அப்படின்னு சொல்லி தங்கவேலை பார்க்க போகிறாங்க. அங்கே தங்கவேல் சரியான கடுப்பில் உட்காந்துருக்காரு. உங்கள் வீட்டில் சாப்பிட்றதுக்குன்னு சொல்லி என் தம்பி கல்யாணம் பண்ண வீட்டில் கூட்டி போனாக்கா இன்னும் இப்படி பேச சொல்லலாம் சம்மந்தி, இதெல்லாம் நீ கேட்க மாட்டியா வைக்க மாட்டியா அப்படின்னுட்டு இருக்காங்க. இதை கேட்ட தங்கவேல் பொண்டாட்டி சொல்லுதாங்க, அங்கே பேசி ஒன்றும் பண்ண முடியல, ஏன்ட்ட வந்து பேசிகிட்டு இருக்கீங்களா அப்படிங்கும்போது திரும்பி பார்க்குறாங்க. சுரேஷோடைய அப்பா நிற்கிறாங்க. இனியும் நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.